Hi friends, welcome back to Home's World. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யம்மி டம்மியான வெஜ் பர்கர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பர்கருக்கு தேவையான பேட்டியை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். ஆயில் 2 கரண்டி ஊற்றிக்கிட்டாச்சு. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸு, பொடியாக நறுக்கி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை நான் இப்போ பவுலில் மாற்றிக்கிட்டேன். ஆல்ரெடி 3 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டேன். அதை இப்போ நான் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ நான் இந்த பவுலில் பிரெட் கம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பேட்டி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மைதா கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிடலாம். 2 சைடும் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் கம்ஸில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பேனில் ஆயில் ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை உள்ளே வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி வடை தட்டுற மாதிரி தட்டி இதில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் கம்ஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பேனில் வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அது. ஏன்னா அது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரணும். இந்த சைட் திருப்பினதுக்கப்புறமும் 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம வெஜ் பேட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பர்கர் செய்ய ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ 6 பன் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஷார்ப்பான கத்தியில் நல்லா பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பர்கருக்கு போடுற மயோனைஸை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பூனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளரிக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன்.
தக்காளியும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உள்ள ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே வச்சுக்கலாம், ஆப்ஷனல் தான். எல்லோ கேப்சிகமும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உள்ளே வச்சாச்சு. ஆனியனும் ஸ்லைஸாக கட் பண்ணதெல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள் பேட்டியாக மேலே வச்சிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு சீஸ் ஸ்லைஸையும் மேலே வைக்க போகிறேன். இப்போ டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கடைசியாக மூடிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பர்கரும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.